அதிகாலையில் அன்பருடன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட சங்கீத புஸ்தகம் 124 7வது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது அங்கே சங்கீதக்காரன் இப்படியே சொல்லுகிறான், வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். ஆம், சங்கீதக்காரன் எவ்வளோ அழகாக சொல்லுகிறான். ஒரு ஆத்துமாவை தேவன் காப்பாற்றினார், அவன் தப்பினான், கண்ணி தெரித்தது, ஆனால் தப்பினோம் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, சங்கீதம் 91:3 நாம் பார்க்கும் பொழுது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு உன்னை தப்பு வைக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த கண்ணி என்ன செய்யும்? ஒன்று சிக்க வைக்கும், இரண்டாவது சாகடிக்கும். இந்த காரியத்தை தான் இந்த கன்னிகள் செய்யும். இந்த கன்னிகள் எவை என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒன்று நீதிமொழிகள் 29:2 கவனிக்கும் பொழுது அங்கே மனுஷருக்கு பயப்படுவது கன்னி, இரண்டாவது பரிசுத்தமானதை விழுங்குவது கன்னி, மூன்றாவது நேர்ந்து கொண்ட பின் யோசிப்பது கன்னி, அந்நிய தேவர்களை சேவிப்பது கன்னி, ஐஸ்வர்யவானாக விரும்புவது கன்னி. இதெல்லாம் கன்னிகள். இந்த கன்னிகள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு, நாம் இதில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். இதிலிருந்து தப்பிப்பதற்கு நமக்கு என்ன வழி என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, முதலாவது நீதிமொழிகள் 14:27 படி தேவனுக்கு பயப்படுவது, தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்கு இருக்க வேண்டும். இரண்டாவது நீதிமொழிகள் 13:14 கவனிக்கும் பொழுது, ஞானியின் போதகம் இந்த கண்ணியிலிருந்து நம்மை தப்பு வைக்கும். போதகமும் தேவனுக்கு பயப்படுற பயமும் நம்மை இந்த கன்னிகளிலிருந்து தப்பு வைக்கும், சிக்க வைக்காமல் அதை தப்பு வைக்கும். ஆம் பிரியமானவர்களே, நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியங்கள் நடக்கிறது. அது எல்லாவற்றிலும் இருந்து தேவன் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் எதிலே சிக்குகிறோம் என்பதை நமக்கு முன்பாக வைக்கிற கண்ணி எது என்பதை தயவாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, நாம் போகிற வழியிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குமானால் இப்படிப்பட்ட கன்னிகளிலிருந்து நாம் தப்பிக்கலாம். கர்த்தர் உங்களோடு. ஆமென். God bless you.